கோயிலை கண்டாவே கண் உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கோயில் சொத்து எடுத்து படிப்பு கொடுக்குறாங்க, படிப்பு தான் கொடுப்பாங்க, வேற எதுக்கு கொடுக்கணும்? அறிவுக்கு தான் இல்லையா? பிஜேபி காரன் மாதிரியே பேசலாம், ஆர்எஸ் காரன் மாதிரியே பேசுறாங்க. அந்த படிப்பு எவ்வளோ பெரிய முக்கியம்? தேவையில்லாத பேச்சு. சங்கிக கூட இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. பிஜேபியில் தான் சொல்லுவாங்க படிப்பு முக்கியம் கிடையாதுன்ட்டு. இப்போ அதே போல் இவர் கூட சேர்ந்துன்னு இப்படி சொன்னால் கல்விக்கு அடுத்து தான் மற்றது எல்லாமே. படிப்பு தான் மெயின் முக்கியம். அந்த படிப்பே வேணான்னு சொன்னால் வேற என்ன பண்ணுறது? கோயிலுக்கு அவரை எடுத்து சாப்பிட்றாரு, பசங்க படிக்கிறதுக்கோசம் தானே செய்கிறாரு. காலமுச்சில் ஒரு குழந்தை குட்டி படிக்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு? நாங்கள் படிக்காமல் போய் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். சேவைகளிலேயே சிறந்த சேவை கல்வி கொடுக்கக்கூடியது. அந்த சிறந்த சேவையை இன்று அறநிலைத்துறை சார்பாக சிறப்பான ஒரு திட்டத்தை செய்கின்றார்கள். இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் அறநிலைத்துறை என்னன்னே தெரியாது. கல்வி அதில் ஒரு லட்சுமி தானே, அந்த லட்சுமி பணத்தை எத்தனை லட்சுமிக்கு செலவு பண்ணுறாங்க? திராவிட கட்சி அவங்க இல்லை, அவங்க எப்படி திராவிட கட்சின்றீங்க? அதை அடகு வச்சிட்டாங்களா, அப்புறம் எப்படி திராவிட கட்சி சொல்கிறீங்க? இது திருடுறதுக்காக ஒரு இது இல்லைங்க. இது கோயிலோட காசுன்னா படிப்புக்கு நல்ல ஒரு திட்டம் தான். இது நல்ல ஒரு இது யூஸ் ஆகுது, மாணவ மாணவிகளுக்கு நல்ல யூஸ் ஆகுது. இது அவர் தனிப்பட்ட இதுவாக அவர் எடுத்துன்னு போகல, அவருக்குன்னு தனியாக வீட்டுக்குன்னு எடுத்துன்னு போகல. இது மாணவ மாணவிகள் நல்ல படிப்பு வேணும், அதுக்கோசம் தான் இது செலவு பண்ணுறது. எடப்பாடி சொல்கிறது இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் அறநிலைத்துறை என்னன்னே தெரியாது. இப்போ மாண்புமிகு அண்ணன் அவர் ஸ்பீக்கர் சேகர் பாபு அவர்கள் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர் தான் இப்போ படிப்படியாக ஒரு கோயிலாக போய் எல்லாமே ஸ்டெப் எடுத்து எல்லாமே செஞ்சு இப்போ தெரியுது இந்தந்த விஷயம் இந்த கோயிலில் நடக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே ஏடிஎம் காலாக இருந்தாலும் எடப்பாடி சொல்கிறாருல்ல, இப்போது அது தேவையில்லாத பேச்சு. சங்கிக கூட இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ பிஜேபி கூட்டணியாக இருக்காங்கல்ல, அதில் நாயனார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவராக மாற போகிறார் இப்போ அவர். அதனால தான் சங்கிங்க மாரி பேசுகிறாங்க. ஆமாங்க, கூட்டணி யார் கூட இருக்காங்க? அவங்க பிஜேபி கூட இருக்காங்க. அந்த சங்கிங்க மாரி தான் இந்த சங்கிங்க சேர்ந்து கூட்டணி அப்படி அமைப்பாக அப்படி பேசுவாங்க. அவங்க முழுசாக இப்போ ஏடிஎம்காவா இல்லை, பிஜேபியாக மாறிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேச்சு இந்த மாரி இருக்குது. படிப்பு தான்பா முக்கியம். இல்லை ஒரு ரூபா போடுறாங்கன்னா கூட சாமிக்கு செய்கிற கோடீஸ்வரங்க லட்சாதிபதி எல்லாம் இருப்பாங்க, செய்வாங்க. ஒரு ரூபா 2 ரூபா போடுறாங்கன்னா அப்போ படிப்பு முக்கியம்னா அப்போ படிப்பு தானேப்பா எல்லாத்துக்கும் முக்கியம். பிஜேபியில் தான் சொல்லுவாங்க படிப்பு முக்கியம் கிடையாதுன்ட்டு. இப்போ அதே போல் இவர் கூட சேர்ந்துன்னு இப்படி சொன்னால் கல்விக்கு அடுத்து தான் மற்றது எல்லாமே. எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்க? எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். அவர் கோயிலில் 1 ரூபா 2 ரூபா போடுறது ஏழைங்களுக்கு செஞ்சால் கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்களுக்கு தானே செய்கிறாரு. எங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க மாட்டோமா? ஒரு டிவியில் நியூஸ் பார்க்குறோம், ஒரு பேப்பர் படிக்கிறோம். அப்போ எல்லாமே படிக்கிறப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைப்பா. அந்த கல்வி இருக்கிறதுனால தானே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கல்விக்கு 10 ரூபா கொடுத்தா என்ன, ஹெல்ப் பண்ணால் என்ன? ஏன்பா அவரை சேர்க்கணுன்னா கேஎம்சியில் தான்பா சேர்க்கணும் எடப்பாடியை. படிப்புக்கு உதவித்தனம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் பிஜேபி கூட சேர்ந்துன்னு அவர் பண்ணுறாரு. அவர் உண்மையாகவே ஒரு அமைச்சராக இருந்தால் மக்களுங்களுக்கு பொது அறிவு சொல்லணும்னு நினச்சிருந்தாருன்னா படிக்க கொடுக்குறது தப்புன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அப்போ அவர் எங்கே சேர்க்கணும்? கேஎம்சியில் தானே சேர்க்கணும், மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும். பிஜேபி கூட சேர்த்து இவரையும் சேர்க்க வேண்டியதான். பிஜேபி பாடுற பாட்டை தான் இவர் பின்னணி பாட்டாக பாடுறாரு, அவ்வளோதான். அவருக்கு என்ன வித்தியாசம்? அவர் பிஜேபியில் மிரட்டி இருப்பாங்க, என் கூட வந்துரு, நாங்கள் பண்ணுற உயரில் நாங்கள் உனக்கு கொஞ்சம் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் பிஜேபியில் இங்கே எங்களுக்கு யாரும் பெட்ஷீட் கொடுக்கல, படிப்புக்கு ஃபீஸு கொடுக்கல, எதுவுமே எங்களுக்கு கொடுத்தது இல்லையா? அப்போ நாங்கள் அப்படி தானே சொல்லுவோம். எல்லாமே பண்ணது யார்? அப்போ அவங்கள தானே பண்ணுவோம், பேசுவோம். சேகர் பாபா அண்ணன் தான்பா எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. படிப்பு தான் மெயின் முக்கியம். அந்த படிப்பே வேணான்னு சொன்னால் வேற என்ன பண்ணுறது? 5 ரூபா 10 ரூபா போட்டால் எதுக்கு? கோயிலுக்கு அவரை எடுத்து சாப்பிட்றாரு, நம்ம பசங்க படிக்கிறதுக்கோசம் தானே செய்கிறாரு. அது பார்க்கலையா? அவன் இப்போ மோடி முட்டால் அவன் கூட விழுந்துட்டான். இப்போ அவன் சொல்கிறத தான் கேட்குறான். இப்போ எப்படி ஜாயிண்ட் பண்ணலான்னு, எப்படி பிடிக்கலான்னு பார்க்குறான். இப்போ அங்கே போனால் தான் இதுவானு, அதனால் கிளப்பி விட்டுக்குன்னு இவன் இருக்கான். அப்படி சொன்னால் எப்படிங்க? அந்த கோயிலுக்கு ஆசை எடுத்து அவங்க படிக்க வைக்கணும்னு அவங்க நினச்சாலும் அதுவும் ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான். நாங்களும் படிக்காத இருந்து எங்கள் பிள்ளைங்களும் படிக்காத இருந்தால் அந்த பிள்ளைங்களோட பொழப்பு என்ன ஆகுறது? அதுங்க மரியாதை என்ன ஆகுறது? சொல்லுங்கள். காலமுச்சில் ஒரு குழந்தை குட்டி படிக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு? கோயில் திட்டத்தான் எடுத்து அவங்க படிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் முன்னேற்றமாக என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது தான் முன்னேற்றம். நாங்கள் படிக்காமல் போய் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. எடப்பாடி சொல்கிறாருன்னா அவர் சொல்லுவார், அவர் உக்காண்டிங்கெல்லாம் தடப்பாடி வாழ்தெல்லாம் கொடப்பாடியாப்பா. இது நியாயம் இல்லை. அவர் பிடிச்சிக்கினாரு கொடியை, நாங்கள் பிடிச்சிக்கினா எடியன்ற கதையாக்குது. இருக்கிறவங்களாம் ஒச்சக்கால, நாங்கள் எச்சக்காலையா? சொல்லு. அந்த அளவுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா யாரு? அண்ணன் சேகர் பாபு அண்ணன்
எங்களுக்கு உயிர் கொடுத்த அண்ணன், எங்களுக்கு தோழி கொடுத்த அண்ணன், எங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா இருந்த அண்ணன், எங்களுக்கு உயர்ந்த சாமி அவர் மட்டும்தான். அவர் என்ன செஞ்சார்? எடப்பாடி வயிற்று பசி ஆத்தினாரா? பிள்ளைங்க கல்வி தொகைக்கு எதனா கொடுத்தாரா? இல்லை வயசானவங்களை எதனா பார்த்தாரா? இல்லை இந்த துறைமுகத்தை தான் வந்து என்ன ஏதுன்னு கவனிச்சாரா? அதெல்லாம் சும்மா கதை. நாங்கள் வர இருக்கிறோம். எங்கள் அண்ணன் கோயிலுன்றது இல்லை, அவருடைய காசாக இருந்தாலும் கோயில் படமாக இருந்தாலும் முக்கால்வாசி எங்கள் மக்களை படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்குறாரு. அவர் அதை இதை எடுத்தாரு கொண்டாருன்னு சொன்னால் அது அபாண்டமான பொய். இது எந்த இடத்துல சொல்கிறையோ நான் சொல்கிறேயா, நான் ஒண்டி வரேன். எடப்பாடி கிட்ட பேசுறியா? நான் பேசுகிறேயா, என்ன இட்மே முடியா, நான் பேசுகிறேயா. எடப்பாடி ஒரு சேலை வாங்கி கொடுத்துக்கிறாரா? ஒரு கிலோ அரிசி கொடுத்துக்கிறாரா எடப்பாடி துறைமுகத்துக்கு? இல்லை பாதிப்பு ஏற்படுத்தி வந்து பார்த்துக்கிறாரா இந்த ஏரியாவில்? இல்லை. இன்றைக்கி எடப்பாடினா எப்படி எடப்பாடி? எந்த குழந்தைக்கு ஒரு புக்ஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு, ஒரு பேனா வாங்கி கொடுத்துக்கிறாரு? இல்லை யாருக்கு மழை தண்ணியில் மிதங்கும் போது ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் ஒரு சோறு கொடுத்துக்கிறாரு? இல்லை. இதெல்லாம் இல்லாதவங்க இதில் மட்டும் எப்படி சார்? இது உங்களை கேட்குறேன், நல்லதாக கட்டுதா? இந்த கவர்மெண்ட் செய்கிறது நல்லதாக கட்டுதா? நல்லது தானே. அப்போ எதிர்கட்சி அறிவிக்குதா, களிமண்ணுக்குதா? அவனுக்கு அறிவிக்குதா இல்லையா? சொல்லு. பிஜேபிக்கார மாரியே பேசலாம், ஆர்எஸ்கார மாரியே பேசுங்க அந்த ஆள். எதுக்கு இது? படிப்பு எவ்வளோ பெரிய முக்கியம் யாருக்கும். அந்த காலத்தில் படிக்கலை, இப்போ நீ படிக்க சொல்லாது தலித்து மக்களை தான் சொல்கிறியா? எப்படி? பாப்புனர் மட்டும் தான் படிக்கணுமா? அவன் மட்டும் டிகிரி வாங்கணுமா? தலித் படிக்கக்கூடாதா? இப்போ எதை வச்சு பேசுகிறான் அந்த ஆள்? நீங்கள் சொல்லுங்கள். மூளை கருவனம் தான் கரெக்டாக பேசலாம். இவன் மூளை இல்லாதவன். இவன் பண்ண ஊழலுக்கு அங்கே ஈடி வரப்போகுது பயத்தில் இந்தமாரி பண்ணி நடக்கிறான். அதை நம்ம பெருசாக பேசிக்கூடாது, விட்டுடணும். உண்மையாக விட்டுடணும். நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள், இந்த ஆட்சி நல்லா இருக்குதா நல்லா இல்லையா சொல்லுங்கள். அதை தான் கேட்கணும். மக்களுக்கு தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. இப்போ பாரு, அவன் 65 சீட்டு வாங்கினான் போன எலெக்ஷனில். 65 சீட்டுக்கு பாதி சீட் தான் வருவான் பார். மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க இந்த கேள்வி? கோயில் சொத்து எடுத்து படிப்பு கொடுக்குறாங்க, படிப்பு தான் கொடுப்பாங்க, வேறு எதுக்கு கொடுக்கணும்? சாமி எல்லாம் தான் கும்பிடுவாங்க, எல்லாம் ஏசு கிறிஸ்டின் எல்லாமே கும்பிடுவாங்க, புரியுதா? அல்லாவை கும்பிடுவாங்க. நம்ம போனால் கிறிஸ்டினை கும்பிடுவோம், அல்லாவை கும்பிடுவோம், எல்லாமே கும்பிடுவோம். அதுக்கு சம்மந்தம் இல்லை. படிப்புக்கு இந்த கதை எதுக்கு? எதில் சம்பாதிச்சு படிப்பு போட்டால் அது நல்லது தானே, மக்களுக்கு நல்லது தானே. பாமர மக்கள்லாம் மேலே வரட்டும். உனக்கு அதில் என்ன வெறுப்பு? அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள். நெடுஞ்சாலைத்துறை அவங்க சம்மந்தி கொடுத்தாரு, எவ்வளோ ஊழல் நடந்தது. இவருக்கு எவ்வளோ ஊழல் கிடக்குது. கோட்டநாடு எஸ்டேட்டு எல்லாமே அவங்க கையில் வந்துச்சு. இவரால் ஒன்றும் பண்ண கூட்டணி வானான்ட்டு இப்போ கூட்டணி வச்சிட்டாரு. எதனால் வச்சுக்கிறாரு? அவர் பயம். அவர் குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவர் சேர்ந்தவங்க நல்லா இருக்கட்டும், மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, யாரும் நல்லா இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம். நாங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது. இதை வச்சு தான் நாங்கள் பண்ணோம். சப்போஸ் ஆட்சி பிடிக்கலாம், ஆட்சிலாம் பிடிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் கால் ஊண்ட முடியாது, அவ்வளோதான். அந்த சொத்துங்கள்லாம் ஒன்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் தான் வச்சுருந்தான். இப்போ அது மொத்தமாக எடுத்துட்டாரு. 6000 கோடியோ 12,000 கோடியோ மொத்தமாக சேர்த்து எடுத்துறாரு. அது இவங்களுக்கு பிடிக்கல. அதை வச்சு அவனுக்கு சாப்பிட்டு இருந்தானுங்க. அது எல்லாத்தையும் பிடிக்கிட்டோன்னே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் என்ன குறை சொல்லணுமோ குறை சொல்லினே இருக்கிறானுங்க அவர் மேலே. அறநிலையத்துறை மேலே குறை சொல்லினே இருக்கிறாங்க. அது அவரை பற்றி கவலைப்படல பி.கே. சேகர் பாபு. அவர் பாட்டுனா அவர் வேலையை செய்திருக்கிறாரு. அவனுக்கு எதனா குறை சொல்லணும் போட்டான். மக்களுக்கு தெரியும்ல. அது இல்லையே, திராவிட கட்சி அவங்க இல்லை. அவங்க எப்படி திராவிட கட்சின்றீங்க? அதை அடகு வச்சிட்டாங்களா, அப்புறம் எப்படி திராவிட கட்சி சொல்கிறீங்க? இருக்கிற திராவிட கட்சி ஒரே கட்சினா திமுக ஒண்டி தான், வேறு எந்த கட்சியும் இல்லை. திமுக கூட ஒரு டைமில் கூட்டணியாக இருந்துச்சு, ஆனால் கொள்கையை விட்டு கொடுக்கல. வாஜ்பாய் பீரியடில் கூட்டணியாக இருந்தாங்க. இந்தமாரி விஷயத்துலாம் விட்டு கொடுக்கல. இன்னும் கூட வந்துச்சா பார்த்தியா? போன ஆட்சியில் 4 வருஷம் ஆண்டார், எல்லாம் இது வந்துச்சு. சிஏ வந்தது, அவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்க எல்லாமே வந்துச்சு. இப்போ இந்த ஆட்சி மட்டும் இல்லைன்னா கல்விக் கொள்ளை, புதிய கல்விக் கொள்ளை வந்துருக்கோம், எல்லாமே வந்திருக்கும். அதனால் திமுக இல்லை. அதனால் மக்கள் அதை தான் ஓட்டு போட்டு வர வைக்கணும். கோயிலுக்கு எதுக்காக உண்டியலில் பணம் போடுறாங்கன்னா ஆண்டவனுக்காக போடுறாங்க. அந்த ஆண்டவனுக்கு போடுவது ஆண்டவனுக்கு சேர வேண்டுமே தவிர அடியானுக்கு சேரக்கூடாது. அடியான் என்றால் அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு போய் இதுவரைக்கும் சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. 1960 தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்திலே இந்து அறநிலையத்துறை என்ற சட்டம் இயற்றப்பட்டு ஒரு துறை உருவாக்கி அதற்கென்று தனி சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தின் மூலியமாக கோயில் வணங்கப்படக்கூடிய இடமாக இருக்க வேண்டுமே தவிர அது கொள்ளையர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்களால் சிறப்பான முறையில் கொண்டு வரப்பட்ட அந்த இந்து அறநிலையத்துறை இதுவரை தமிழகத்தில் இருந்ததா என்ற கேள்வி எழும் சமயத்திலே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்
மிக சிறப்பாக செயல்படுவார் என்று அவரிடம் இந்த துறையை கொடுத்தார். அவர் என்ன சிறப்பாக செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ரெக்கார்டில் இருக்குது, டாக்குமெண்ட்டில் இருக்குது. கோயிலில் தங்கம் வந்து மக்களால் அந்த போகக்கூடிய வழிபடக்கூடிய பக்தர்களால் கொடுக்கப்பட்ட அந்த தங்கத்தெல்லாம் பத்திரமாக எடுத்து பூட்டி ஒரு அறையில் பூட்டி வைக்காமல் அதை எடுத்து பேங்கில், SBI பேங்கில் சுமார் 1200 கிலோ தங்கத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் சுமார் 12 கோடி ரூபாய் இந்த அறநிலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலியமாக கோயிலுக்கு செயல்படுத்தக்கூடிய சேவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னதானம், மூவேளையும் அன்னதானம் போடக்கூடிய அளவுக்கு சிறப்பான கோயில்கள்லாம் செயல்பட்டு இருக்குது. அதே போல் ஒரு விஷயங்களாக செய்யும்போது இன்றைக்கி நம்மளுடைய எக்ஸாஸாக பணம் இருக்குது. நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துச்சு. இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு. சுமார் 7500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களால் மீட்கப்பட்டு அந்த நிலங்களுடைய சுமார் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 கோடியை சொல்கிறாங்க. அப்போ 7500 கோடி ரூபாயை மீட்டிருக்கிறாங்க. மாதம் 1200 கோடி ரூபாய், 12 கோடி ரூபாய், 13 கோடி ரூபாய் அந்த தங்கத்தின் மூலியமாக பணம் வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். காணிக்கை உண்டியில் போடுற 1 ரூபா 2 ரூபா மட்டும் இல்லை, இது போன்ற வரக்கூடிய பணங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐயர்மார்களுக்கு பார்சல் கட்டி அவங்க வீட்டுக்கு கொண்டு போகவா? இல்லை, அது மக்களுக்கு போய் சேர வேண்டும். ஏன் இன்னைக்கு பார்க்கலையா திருப்பதியில் என்ன நடந்துட்டு இருக்குது? திருப்பதி தேவஸ்தானத்தில் உண்டியில் போடக்கூடிய பணங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? பொதுமக்களுக்கு போய் சேரணும் என்றதுக்காக மருத்துவமனைகளிலும் கல்வித்துறைகளிலும் அவர்கள் செயல்படுகிறாங்க. அதே போன்று அதைவிட சிறப்பாக இன்று நம்முடைய தமிழகத்திலே இந்து அறநிலைத்துறை சார்பாக திரு சேகர் பாபு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து யார் சிறப்பாக செய்வார்களோ அவர்களிடம் இந்த துறையை கொடுத்திருக்கிறார். இன்று கேட்கின்றார் திரு எடப்பாடி அவர்கள், நாங்கள் எல்லாம் செய்யலையா? அரசு கல்லூரிகளை துவங்கவில்லையா? அரசு கல்லூரிகளை துவங்கினீர்கள். அரசு கல்லூரி இன்று துவங்காமல் இருக்கிறதா? என்ன டேட்டா தெரியுமா உங்களுக்கு? எத்தனை அரசு கல்லூரிகளை உடனடியாக தொடங்கி இன்றைக்கு மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழில் படித்தா அவங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகிறேன் என்று சொல்லி தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள். அவர்கள் எல்லாம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பரவலாக அரசு சார்பிலே கல்லூரிகள் இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்து அறநிலைத்துறை சார்பாக நம்மள்ட்ட வந்து முன்னாடி பணம் இல்லாட்டி தான் பிரச்சனை, இன்னைக்கு பணம் நம்மள்ட்ட எக்ஸஸாக இருக்குது. சேவைகளிலேயே சிறந்த சேவை கல்வி கொடுக்கக்கூடியது. அந்த சிறந்த சேவையை ஆண்டவன் பெயரால் கோயிலினுடைய பணமாக எடுத்து அந்த மக்களுக்கு சென்று திரும்பி சேர வேண்டும் என்பதற்காக இன்று அறநிலைத்துறை சார்பாக சிறப்பான ஒரு திட்டத்தை செய்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் தூர நோக்கோடு செய்யக்கூடியவர்களுக்கு, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்கும். அறிவு கெட்டவர்கள் யார் தன்னுடைய பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கின்றார்களோ, தூங்குவதற்காக பெட்டில் பணத்தை அடுக்கி வைத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்றார்களோ, எப்படி அது ஒரு குட்டி போட்ட பூனை தன்னுடைய குட்டியை பாதுகாக்குமோ அது போன்று அந்த சேர்த்த கொள்ளையடித்த பணத்தை காப்பதற்காக இன்று சுற்றி சுற்றி பிஜேபியையும் அந்த அமித்ஷாவுடைய காலையை நக்கி பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடிக்கு இந்த அறிவெல்லாம் தெரியாது. அவர் அறிவுகிட்டத்தனமாக தான் பேசுவார். அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்ள கவலைப்பட தேவையில்லை. நீ வந்து எப்படி கொள்ளடிக்கிறது மட்டும் யோசிச்ச, ஆனால் இவங்க இந்த இருந்த தங்கத்தை பேங்கில் போட்டு அதில் வட்டி வர வச்சு அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், கோயில்களுடைய பணம் கோயில்களுக்கு தான் சென்று சேர வேண்டும் என்று சொல்கிறீர்களே, கோயிலில் இன்னைக்கு குடமுழுக்கு செய்யாமல் நீங்கள் பூட்டி வைத்திருந்த எத்தனை கோயில்கள் எல்லாம் இன்று குடமுழுக்கு செய்யப்பட்டு பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றது. திருச்செந்தூரில் பார்க்கலையா? முருகன் மாநாட்டை பார்க்கலையா? இதுதான் முருகன் மாநாடு, இதுதான் பக்தி மாநாடு. நீங்கள் நடத்தியது, பிஜேபி நடத்தியது, உங்களது கூட்டணி ஆட்சி பிஜேபி செய்தது என்ன? முருகன் மாநாடு அல்ல, அது முழுக்க முழுக்க துஷ்பிரயோக ஒரு அவதூறு பரப்பக்கூடிய மாநாடாக இருந்தது. பண்ணலாமே, இது ஒன்றுமே இல்லையே. கல்விக்கு தானே செலவு பண்ணுறாங்க, இது தப்பே கிடையாது. இது குழந்தைங்க படிக்கிறதுக்கு செலவு பண்ண ஒரு தப்பே இல்லையா? கோயில் உண்டியில் இருக்கிற துட்டு அவர் வீட்டு பணத்தையா கொடுக்குறாரு, எடப்பாடி பணத்தையா கொடுக்குறாரு செலவு பண்ண சொல்லி. நான் கோயில் பண்ணத்தானே, கோயில் பணத்தில் செலவு பண்ண ஒரு தப்பே கிடையாதுங்க. இது தாராளமாக செலவு பண்ணலாம், காலேஜுக்கும் படிக்கலாம், பிள்ளைங்க ஃபீஸும் கட்டுறாரு, எல்லாமே செய்கிறாரு. அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறதுனா அவர் எடப்பாடி ஒரு ஆளா, அவன் சொல்கிறது ஒரு கதியா? இதெல்லாம் ஒரு கல்வி, அதெல்லாம் ஒரு லட்சுமி தானே. அந்த லட்சுமி பணத்தை எத்தனை லட்சுமிக்கு செலவு பண்ணுறாங்க? வேறு ஒன்றும் கிடையாது. மோடிக்கு கூட்டணியாக செய்வேன், அதனால தான் பேசுவான். அவன் பண்ணுறதெல்லாம் ஒரே அராஜகம். இவர் செய்கிறது தப்பா? இவர் செய்து எவ்வளோ நியாயமான வேலை, இது ஒன்றும் தப்பே கிடையாது.